யார் உள்ள மாறாது நன்மை வேலுநாச்சியாரின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியன் புகழ், வீரத்தாய் குயிலின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், ராணி வேலுநாச்சியாரின் புகழ். சரி வராது எடுத்துக்கிறோம் கொஞ்சம் விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் பேக்ல வாங்க நாரில் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் 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 பின்னாடி வாங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க ஐயா தியாகத்தலைவி குயிலின் புகழ், தியாகத்தலைவி குயிலின் புகழ், தற்கொலை படத்தில் குயிலின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியன் புகழ், தியாகத்தலைவி குயிலின் புகழ், தியாகத்தலைவி குயிலின் புகழ், தற்கொலை படத்தில் குயிலின் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியன் புகழ், தியாகத்தலைவி குயிலின் புகழ், தியாகத்தலைவி குயிலின் புகழ், முதல் சுதந்திர போராட்ட தற்கொலை படத்தில் குயிலின் புகழ், மாமன்னர் மருதுபாண்டியன் புகழ், வீரமங்கை வேலுநாச்சியாரின் புகழ், தியாகத்தலைவி குயிலின் தட்டு தட்டு யாரு தட்டு 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 யாரும் உங்க கொஞ்சம் நல்லா ஒயிடா அக்கா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வீரத்தாய் குயிலிக்கு வீர வணக்கம் 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 வீர வணக்கம். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கோம் அப்படின்றது வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி படிக்கும்போது தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரியும். அந்த வரலாற்று போற்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து 2015 அரசு விழாவாக இதை அறிவித்து எல்லா வருஷமும் ஜனவரி 3 அன்றைய தினம் இந்த அரசு விழா வந்து நடைபெற்று இருக்கிறது. போராட்ட தியாகிகளுக்காக உள்ள பல்வேறு நடவடிக்கைகள், இப்போது மண்டபங்கள் அமைக்கிறதா இருந்தாலும் இல்லை சிலைகள் வைக்கிறதா இருந்தாலும் அந்த வரலாற்றை வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் அரசு வந்து பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கும். நம்ம சிவகங்கை மாவட்டத்திலையும் வேலுநாச்சியார் மண்டபம் ஏற்கனவே உண்டு. அதை ஒட்டி அவங்க தோழியாக இருந்து அவங்களோட உயிரை வந்து காக்கிறதுக்காக தற்கொலை ஹியூமன் பாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த முறையில் வந்து ஃபஸ்ட்டு சூசைட் வேரியராக இருந்த குயிலிக்காக நினைவு ஸ்தூபி வந்து ஏற்கனவே இருக்குது. ஆனால் ஒரு சிலை வந்து வைக்கிறதுக்காகவும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அதுவும் கூடிய விரைவில் வைக்கப்படும். அடுத்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி நம்ம கொண்டாடும் போது கண்டிப்பாக அந்த சிலையும் இங்கே உருவாகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா மருதுபாண்டியர் சகோதரர்களுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு திருப்பத்தூரில் மண்டபம் அமைச்சு எல்லா வருஷமும் அக்டோபர் மாதம் அந்த நிகழ்ச்சியும் அரசு விழாவாக நம்ம அரசு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். வாளுக்கு வேலி அம்பலம் அவருமே வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சுதந்திர போராட்ட தியாகி.
அவங்களுக்காகவும் வந்து அரசு விழா இந்த வருஷத்திலிருந்து அறிவித்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க சிலையும் வந்து கூடிய விரைவில் சிவகங்கை மாவட்டத்தில் வைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிக்னிஃபிகண்ட் பர்சனாலிட்டிஸும் வந்து அடுத்த தலைமுறைக்கு அதோட தகவல்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெருமையான விஷயம் இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போது கேலோ இந்தியா நேஷ்னல் லெவல் காம்படிஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 4 வென்யூஸ்லாம் நடக்க போகுது. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் அந்த ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது. அதில் கேலோ இந்தியாவில் ஐக்கன், ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ஐக்கன் கொடுப்பாங்க. அந்த கேலோ இந்தியாவில் ஐக்கனாக கொடுத்துருக்கிறது வீரமங்கை வேலு நாச்சியார் தான் கேலோ இந்தியா ஐக்கனாக தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அந்த கேண்டர் 6ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் வருகை தரப்போகுது. ஸோ அப்போ அதுவுமே வந்து நம்மளுக்கு முதல் வீர பெண்மணியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சுதந்திர போராட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய 294வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று அவரை பெருமைப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய தமிழக அரசு, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய தலைமையிலான இந்த அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக இந்த புகழஞ்சலி செலுத்துகின்ற வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடைபெற்றிருக்கிறேன். அதே போல நடைபெறக்கூடிய அனைத்து அரசு நிகழ்ச்சிகளையும் நடத்துகின்ற, பொறுப்பேற்று செய்கின்ற பொறுப்பு செய்தி மக்கள் தொடர்பு துறைக்கு உண்டு என்றாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் முழுமையாக அவர்களே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் உரியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் தொடர்பு அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை, பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் பேரியக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய போது இதை ஒரு லட்சிய கூடாரமாக தமிழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தமிழர்களுடைய தமிழ் மொழியினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அவர்களுடைய பெருமைகளை போற்றுகின்ற வகையில் பல அறிவிப்புகளை மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அனுமதியோடு மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிப்பை செய்து அதையும் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இதே வேலுநாச்சியார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய தோழியாக இருந்து உடன் போர்ப்படையில் போர்க்களத்தில் தனக்காக துணை இருந்த குயிலி அவர்களுக்கு இப்பொழுது அவருடைய நினைவாக ஒரு ஸ்தூபி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தூபி மட்டுமல்ல, குயிலினுடைய முழு உருவச் சிலை அமைப்பதற்கான அந்த பணியையும் அறிவித்திருக்கிறார்கள். அரசாணையும் வெளிவந்து விட்டது. வெகு விரைவிலே அந்த பணி பூர்வாங்கமாக தொடங்க இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, சுதந்திர போராட்டத்தில் வீடுபட்டு தன்னை மாய்த்து கொண்ட வாழுக்குவேலி அம்பலம் அவர்கள், பாகனேரி நாட்டைச் சேர்ந்த அந்த வாழுக்குவேலி அம்பலம் அவர்கள் மருதுபாண்டியர்களுக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடிகளை போக்குவதற்காக பாகனேரி நாட்டிலிருந்து செல்லுகின்ற நேரத்தில் அங்கே காரநேரியில் அருகிலே சத்தப்பட்ட அருகிலும் அவர் எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்கி உயிரிழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகவே அத்தகைய வீரத்திற்கு பெயர் போன அந்த வாழுக்குவேலி அம்பலம் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஒரு 8-10 ஆண்டுகளாக நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் அப்பொழுது வைத்து இப்பொழுது மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான அறிவிப்பையும் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்கள் அறிவித்து அவர் பிறந்த அந்த ஊரில் வெகு விரைவிலே இதுபோன்ற குயிலிக்கு இங்கே நினைவிடம் முழு உருவச் சிலை அமைக்கப்படுவதைப் போல அங்கு முழு உருவச் சிலையோடு மணிமண்டபமும் அமைக்கப்பட இருக்கிறது என்பதையும் அதற்கான அரசாணையும்
பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதை போல இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய கதாநாயகன் என்று சொன்னால் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அத்தகைய அகிம்சை வழியை நமக்கெல்லாம் போதித்து அந்நியர்களை போர்க்களத்தில் சந்திப்பது ஒரு வகையான போராட்டங்கள் என்றாலும் அகிம்சா வழியில் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது கம்யூனிச தலைவர்களில் ஒருவரான தோழர் ஜீவா அவர்களை அவர் ஆசிரியராக பணியாற்றிய பள்ளி ஸ்ராவையல் புதூர். அந்த ஸ்ராவையல் புதூர் பள்ளிக்கு சென்று காந்தியடிகள் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மையை தெரிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கும் ஒரு நினைவிடம் அமைப்பதற்கு காந்தியும் தோழர் ஜீவா அவர்களும் சந்தித்த அந்த இடத்தில் அமைப்பதற்கான அரசாணை சமீபத்திலே வெளிவந்திருக்கிறது. ஆக இப்படி நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமே அதை போல இன்றைக்கு மருது பாண்டியர்களுக்கு திருப்பத்தூரில் அவர்கள் மாய்க்கப்பட்ட இடத்திலே மணிமண்டபம் அமைத்து திருவுருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்முடைய மாவட்டத்திலே சுதந்திர போராட்டத்திற்காக தமிழ் மொழிக்காக தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்ட பெரியவர்களை பெருமைப்படுத்துகின்ற காரியத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த